தங்கம் விலை நிலவரம் வரலாறு காணாத உச்சத்தை அடைந்திருக்கிறது. தற்போது 1 கிராம் தங்கம் 7,000 ரூபாயை கடந்து விற்பனையாகும் நிலையில் தொடர்ந்து தங்கத்தின் விலை உயருமா, வெள்ளி விலையும் உயர்வதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்தி லாலுடன் செய்தியாளர் லாவண்யா நிகழ்த்திய கலந்துரையாடலை காணலாம். விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. தங்கம் கிராமிற்கு 7,000 ரூபாயை கடந்தும் சவரனுக்கு 56,000 ரூபாயை கடந்தும் சென்று கொண்டிருக்கிறது. தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து உயருமா அல்லது குறையுமா? எளிய மக்கள் தங்க சேமிப்பு வழிகளை வேறு எந்தெந்த வழிகளில் மேற்கொள்ளலாம்? பல்வேறு வினாக்களுக்கு விடையளிக்க காத்திருக்கிறார் தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால். நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்ப தங்க நகைகளினுடைய விலையானது தொடர்ந்து உச்சத்தை அடைஞ்சுகிட்டு இருக்கு. குறையுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. காரணம் என்னன்னா, தொடர்ந்து இந்த ஒரு வருடத்தில் மட்டும், அதாவது ஒரு வருடம் சொல்றதை விட ஜனவரி 1ஆம் தேதி முதல் இன்று வரை பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு 9,000 ரூபாய்க்கும் கடந்து தங்க விலை உயர்ந்து உள்ளது. இதையே நம்ம கணித்து பார்க்கும் பட்சத்தில் தங்க விலை குறைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இல்லைன்னு கூட சொல்லலாம். அதுக்கு பதிலாக நான் மிக மிக குறைவு அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ தங்கம் விலை மட்டுமல்லாம வெள்ளியினுடைய விலையும் நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ 98 ரூபாய் கிராமுக்கு இருந்த வெள்ளி இப்பொழுது 101 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வெள்ளியினுடைய விலை உயர்வதற்கான காரணம் என்ன? ஐரோப்பியருடைய மத்திய வங்கியானது தங்களுடைய வைப்பு நிதியின் மீது உள்ள வட்டி விகிதத்தை அவர்களும் குறைத்தார்கள். 0.5%. அது பெரிய குறைப்பு அப்படின்னு சொல்லலாம். அது முதலீட்டாளர்களை பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய முதலீடுகளை அதிலிருந்து திரும்ப பெற்று தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கினார்கள். அது விலை உயர்வதற்கு இரண்டாவது காரணமாக அமைந்தது. தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரிக்கும் காரணம் என்னன்னா, பங்குச் சந்தைகள் வீழ்ச்சியில் நோக்கி போகும், பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி போகும். பொருளாதாரத்துறையை சேர்ந்த பங்குகள் மற்றும் சாதாரண பங்குகள் எல்லாமே வீழ்ச்சியை நோக்கி போகினால் அவருடைய முதலீடுகள் நஷ்டத்தை எதிர்பார்க்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய முதலீடு அதிலிருந்து திரும்ப பெற்று தங்கமாக மாற்ற தொடங்கியுள்ளதின் ஒரு பெரிய காரணம் தங்கம் விலை திடீரென்று உயர்ந்து வருகிறது. இந்த போர் மேலும் நீடித்தால் கண்டிப்பாக தங்கம் தினம் தினம் ஒரு புதிய உச்சத்தை நோக்கி தான் பயணிக்கும். தங்கம் எப்பொழுதெல்லாம் உச்சத்தை நோக்கி பயணிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தொடர்ந்து வெள்ளியும் ஒரு உச்சத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும். தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலையானது உச்சத்திலேயே இருக்கும், குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்.